டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல் மிட்ட மாதிரி என் கூட டிராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சர்வைவல். மார்கரெட் எட்வுட் வந்து எழுதியிருக்காங்க. இதுல சாப்டர் 11 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாப்டர் 11 கியூபெக் பர்னிங் மேன்ஷன்ஸ். கியூபெக் லிட்ரேச்சர் பத்தி பேசும் இந்த சாப்டர் அதன் சிக்கலான தீம்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை வெளிப்படுத்துது. இதுல பல கியூபெக் ரைட்டர்ஸின் எழுத்துக்கள் மூலியமா மனிதர்களின் சிக்குண்ட உணர்வு, என்ட்ராப்மெண்ட் நிலை, நம்பிக்கையின்மை, டிசப்பியர் அண்ட் மரணத்தின் தொடர்ந்த தாக்கம் ஆகியவை வலியுறுத்தப்படுது. இந்த படைப்புகள் வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து எழுதும் கேள்விகளையும் மனித மனதின் ஆழமான குழப்பங்களையும் காட்டுது. மொத்தத்துல கியூபெக் லிட்ரேச்சர் மனித வாழ்வின் இருண்ட அண்ட் உணர்ச்சி மிக்க பரிமாணங்களை ஆழமா ஆராயுது. லிட்ரரி கான்டெக்ஸ்ட் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. இந்த பகுதியில் ஆத்தர் கியூபெக் லிட்ரேச்சரை பத்தி தனது அறிமுகம் குறைவா இருப்பதை குறிப்பிடுறாரு. குறிப்பா இந்த இலக்கியங்களை நேரடியா படிக்க முடியாததால பெரும்பாலும் டிரான்ஸ்லேஷன் மூலமாவே அணுக வேண்டிய நிலை இருப்பதா அவர் சொல்றாரு. இதனால அந்த படைப்புகளின் உண்மையான உணர்வு முழுமையா கிடைக்காம இருக்கலாம். மேலும் கியூபெக் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷ் கனடா லிட்ரேச்சர் ஆகியவற்றை ஒப்பிடும்போது ரெண்டுலேயுமே தீம்ஸ் வந்து வேறுபடுறதா சொல்றாரு. கியூபெக் லிட்ரேச்சர்ல ரிலீஜியன் இமேஜரி வந்து அதிகமா இருக்கும். அதுவே இங்கிலீஷ் கெனடியன் லிட்ரேச்சர்ல சர்வைவல் போன்ற தீம்ஸ் தான் ரொம்ப முக்கியமா காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரிலீஜியஸ் இமேஜரி. இந்த பகுதியில் கியூபெக் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷ் கெனடியன் லிட்ரேச்சரில் காணப்படும் ரிலீஜியஸ் இமேஜரி எப்படி வேறுபடுது அப்படின்றத விளக்கியிருக்காங்க. கியூபெக் லிட்ரேச்சரில் செயின்ட் அண்ட் மார்டர்ஸ் போன்றவங்க அவர்களின் சஃபரிங் அண்ட் டெத்து பற்றி அதிகமாக காணப்படும் ஆர் சித்தரிக்கப்படுறாங்க. அதாவது இங்கு கவனம் எதில் இருக்குது அப்படின்னா துன்பம், தியாகம் இதில் தான் வந்து இருக்குது. இதுக்கு மாறா இங்கிலீஷ் கெனடியன் லிட்ரேச்சர்ல பிப்ளிக்கல் கதைகள் பெரும்பாலும் ஹீரோயிக் கொண்டதா வெற்றி அண்ட் சாதனைகளை வலியுறுத்தும் விதத்துல காட்டப்படுது. ஆனா இந்த இரு இலக்கியங்களுக்கும் ஒரு பொதுவான அம்சம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா அவை பெரும்பாலும் வெற்றியை காட்டுறதுக்கு பதிலா ஃபெயிலியர்ஸை வந்து அதிகமா காட்டுறாங்க அண்ட் மனிதர்களின் பலகீனங்களை வந்து அதிகமா சித்தரிக்கிறாங்க. சர்வைவலிசம் தீம்ஸ். கியூபெக் ஆத்தர்ஸ் அவங்களோட கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன்ஸை பாதுகாக்கும் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை காட்டுறாங்க. இதையே சர்வைவலிசம் அப்படின்னு சொல்றாங்க. கியூபெக் லிட்ரேச்சர்ல சர்வைவலிசம் என்பது ரொம்ப முக்கியமான தீம் ஆகும். இந்த சர்வைவல் ஃபீலிங் காரணமா கேரக்டர்ஸ் தங்கள் அடையாளத்தை வலுவா பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அந்த போராட்டம் அவர்களின் வாழ்க்கைய கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் மூச்சு திணறல் உணர்வை கொடுக்கறதாகவும் காட்டப்படுது. இந்த நிலை கிராமப்புறங்கள்லயும் நகரப்புறங்கள்லயும் ஒரே மாதிரியா சித்தரிக்கப்படுது. இதனால வாழ்க்கை சுதந்திரமற்ற அண்ட் அழுத்தமானதா தோன்றும். கீ லிட்ரரி ஒர்க்ஸ். கியூபெக் லிட்ரேச்சர்ல முக்கியமான சில படைப்புகள் மனித வாழ்க்கையின் கஷ்டங்கள், ஐடென்டிட்டி அண்ட் சமூக பிரச்சனைகளை ஆழமா சித்தரிக்குது. மரியா ஷப்துலின் பை லூயிஸ் ஹாமோன் நாவல்ல வாழ்க்கை அண்ட் மரணம் பற்றிய தேர்வுகள் மூலமா ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்னிட்டி இடையிலான மோதல்களை கட்டுப்படுத்துது. 30 Acres by Ringut என்ற படைப்புல நிலத்துடன் உள்ள உறவு, முறிவதால் வரும் துரோகம் அண்ட் அதன் விளைவா வரும் வேதனையான தனிமை பேசப்படுது. த டின் ஃப்ளோட் பை கேப்ரியல் ராய்ல வறுமையில வாழும் குடும்பத்தின் வாழ்க்கையில் தலைமுறையா வரும் துன்பங்களும் ஒப்புக்கொள்ளும் மனநிலையும் சித்தரிக்கப்படுது. மேலும் லகர் எஸ்ஆர் அண்ட் இட் இஸ் தி சன் பிலிபர்ட் பை ரோச் கெரியர் ஆகிய படைப்புகள்ல வன்முறை, பாதிப்பு மற்றும் போர் அண்ட் குடும்ப உறவுகளின் கடுமையான தாக்கம் போன்ற தீம்ஸ்கள் ஆழமா வெளிப்படுத்தப்படுது. அடுத்து வந்து விக்டிம்ஹுட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பகுதியில கேரக்டர்ஸ் வாழ்க்கையின் விக்டிம்ஹுட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகியவற்றின் தொடர்பு பற்றி பேசப்படுது. கேரக்டர்ஸ் தங்களை பாதிக்கப்பட்டவங்களா நினைக்கிறாங்க. ஆனா பல சமயங்கள்ல அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்களே ஒரு காரணமா இருக்காங்க. அதாவது செல்ஃப் இன்டியூஸ்டு விக்டிம்ஹுட். தங்களை தாங்களே ஒரு விக்டிம்னு நினைச்சு அதுலயே சிக்கிக்கொள்வது அவங்களின் தன்னம்பிக்கையின்மையை அதிகரிக்க காரணமாகுது. மேலும் பிலிபர்ட் என்ற கேரக்டரின் வாழ்க்கை இதை தெளிவா காட்டுது. அவன் வாழ்க்கையில சமூக அழுத்தம் இருந்தாலும் அவன் எடுத்த தவறான முடிவுகள் அண்ட் பர்சனல் ஃபெயிலியர்ஸ்களும் அவனோட நிலைக்கு காரணமாகுது. இதனால இந்த பகுதி சொல்றது என்ன அப்படின்னா மனிதர்கள் முழுமையா விக்டிம்ஸ் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில நடந்ததற்கு சில பொறுப்புகளும் இருக்கு. டெத் as a சென்ட்ரல் மோட்டிவ். இந்த பகுதியில் கியூபெக் லிட்ரேச்சர்ல மரணம் ஒரு மிக முக்கியமான அண்ட் தொடர்ந்து வரும் தீம் மாடிஃபா இருக்கிறத விளக்குது. கேரக்டர்ஸ் பல நேரங்களில் பிணப்பெட்டி அண்ட் மறுபிறப்பு, மரணத்திற்கு பின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிற மாதிரி காட்டப்படுது. இதனால மரணம் அவங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாகவே தோன்றுது. இது கியூபெக் சொசைட்டியில் உள்ள ஒரு பெரிய உணர்வை பிரதிபலிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சலிப்பு ஆர் வாழ்க்கையில் வெறுப்பு, செகண்ட் ஒன் நம்பிக்கையின்மை,
அதாவது வாழ்க்கையில மகிழ்ச்சியா நம்பிக்கை குறைவா இருக்கும்போது மரணம் பற்றிய எண்ணம் அதிகரிக்குது. ஓவராலா இந்த தீம் சொல்றது கியூபக் லிட்ரேச்சர்ல வாழ்க்கையை விட மரணம் அதிகமா நினைவுபடுத்தப்படுது அண்ட் ஒரு டார்க் எமோஷனல் அட்மாஸ்பியரை உருவாக்குது. இன்சென்டியரி அண்ட் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் தீம்ஸ் கியூபக் லிட்ரேச்சர்ல தீ மற்றும் பாரம்பரிய வீடு முக்கியமான சிம்பிள்ஸா பயன்படுத்தப்படுது. இதுல தீ என்பது வெறும் அழிவை மட்டும் குறிக்காம அது ஒரு சுத்திகரிப்பு சக்தியா இருந்து கேரக்டர்ஸோட கடந்த கால துன்பங்கள் அண்ட் நினைவுகளை அழிச்சு புதிய வாழ்க்கைக்கான வழியை திறக்குது. மறுபக்கம் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் என்பது பழைய பாரம்பரியம், பழக்கங்கள் அண்ட் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை குறிக்குது. இதனால கேரக்டர்ஸ் தங்கள் கடந்த காலத்தை எரிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக போராடுறாங்க. ஆனா அந்த பாஸ்ட்டை விட்டதுக்கு அப்புறம் வரும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்பது நிச்சயமற்றதா இருக்கிறதுனால அவங்க உள்ளார்ந்த குழப்பத்தையோடையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கன்க்ளூஷன்: இந்த சாப்டர் முழுவதும் பார்க்கும்போது கியூபக் லிட்ரேச்சர் ஒரு ஆழமான கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகியவற்றை வெளிப்படுத்துது. இதுல குறிப்பா டெத், விக்டிமைசேஷன் அண்ட் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற ஆசை போன்ற தீம்ஸ் முக்கியமா வருது. கியூபக் கேரக்டர்ஸ் பெரும்பாலும் பழைய பாரம்பரியங்கள் அண்ட் சமூக கட்டுப்பாடுகளால் அடக்கப்பட்டவங்களா காட்டப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க அப்ரெசிவ் ட்ரெடிஷனல்ல இருந்து விடுபட முயற்சிக்கிறாங்க. ஆனா முக்கியமான பாயிண்ட், கடந்த காலத்தை விட்டு வெளியேறது எளிதல்ல, புதிய வாழ்க்கை தொடங்குவது மிகவும் சிக்கலானது. அதாவது பாஸ்ட் பிரச்சனை நிறைந்தது, ஃபியூச்சர் நிச்சயமற்றது. இதனால கியூபக் லிட்ரேச்சர் சொல்றது என்ன அப்படின்னா, மாற்றம் வேண்டும், ஆனா அந்த மாற்றம் எளிதா கிடைக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் மேலே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.